குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம படிக்க போகிற லெசன் கிரேட் 11ல் ஃபஸ்ட் பாடம் உயிரியல் பாடம் 1 தாவர இலையங்களும் விலங்கிலையங்களும். இதில் நம்ம இன்றைக்கி தாவர இலையங்கள் தொடர்பாக பார்ப்போம். அதில் பிரி இலையம் நிலை இலையமில் பிரி இலையம் வரைக்கும் பார்ப்போம் சின்னதாக. சரியா, அப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ ஓகே, இப்போ உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நீங்கள் இப்போ சயின்ஸ் படிச்சுட்டு தான் இருக்கீங்க கிரேட் 10லேருந்தே. அதனால் அங்கிகளை எடுத்தோம்னா அங்கிகள் 2 வகையில் இருக்குது. அது தனிக்கலம் உள்ள அங்கிகள்னு சொல்லலாம் ஒன்று, இன்னொன்று சொல்லலாம் பல்கல அங்கிகள்னு. ஒரு களம் மட்டும் இருந்துச்சுன்னா தனிக்கல அங்கின்னு சொல்லுவோம். ஒன்றுக்கு மேற்பட்ட களங்கள் இருந்துச்சுன்னா பல்கல அங்கிகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா, இப்போ அதோட உடல் அமைப்பு எப்படி ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கும், ஒரு மட்டத்தில் ஒழுங்கமைக்கப்பட்டிருக்குங்கிறத நீங்கள் சின்னதுலேருந்தே படிச்சிருப்பீங்க. எப்படின்னா, ஆரம்பத்தில் ஒரு களம்ல ஸ்டார்ட் ஆகும். கொஞ்சம் மாதிரி ஆரம்பத்தில் களங்களில் ஸ்டார்ட் பண்ணால் களங்கள்லேருந்து இலையங்கள் உருவாகும். ஒரு களம் பல களங்கள் சேர்ந்தால் ஒரு இலையம் உருவாகும். இலையங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு அங்கம் உருவாகும். அங்கங்கள்லாம் சேர்ந்து அங்க தொகுதி உருவாகும். தொகுதிகள்லாம் சேர்ந்து ஒரு அங்கி உருவாகுங்கிறத நீங்கள் படிச்சிருப்பீங்க. சரியா, இப்போ அதில் நம்ம இந்த லெசனில் அப்படின்னா தாவர இலையங்கள் விலங்கிலையங்கள்ங்கிற பாடத்தில் 1வது பாடத்தில் நம்ம படிக்க போகிறது தாவர இலையங்களையும் விலங்கு இலையங்களும், இந்த 2வது பகுதியை மட்டும்தான். களங்கள் பற்றி நீங்கள் கிரேட் 10ல் படிச்சிருப்பீங்களான்னு தெரியல, படிச்சிருப்பீங்க, 6வது பாடத்தில் இருக்குதுன்னு. அடுத்து இருக்கிற இலையங்களை பற்றி தான் இப்போ நம்ம படிக்க போகிறோம். சரியா, தாவர இலையங்கள் சாதாரணமாக இலையங்கள் 2 வகைப்படும், தாவர இலையம்னும் விலங்கு இலையம்னும். சரியா, அதில் முதலாவது நம்ம தாவர இலையம் ஒன்று எப்படி இருக்குங்கிறத பார்க்குறதுக்காக இதில் நம்ம புக்கில் ஒரு செயற்பாடு கொடுத்துருக்காங்க. என்ன செயற்பாடுனா, வெற்றிலை இருக்குது தானே, வெற்றிலை எடுத்தோம்னா அதில் இந்த கீழ்ப்பக்கம் மேற்பக்கத்தை சொல்லலை, கீழ்ப்பக்கத்தில் அந்த அடியில் உள்ள மேலாக உள்ள தோல் அதில் ஒரு சின்ன துண்டு, உருளைக்கிழங்கு அதில் மெல்லிய சீவல் ஒன்று, காசித்தும்பை தாவர தண்டின் மெல்லிய குறுக்கு வெட்டு முகப்பிறப்பு. காசித்தும்பை தாவரத்துனா அவங்களுக்கு தெரியுமா இருக்கும், அந்த கலராக ரோட்லலாம் இருக்குமே, ரோஸ் கலரில், ரெட் கலரில், ஒயிட் கலர்லலாம், அந்த காசித்தும்பை தாவரத்தில் அது என்ன, அந்த தண்டு ரொம்ப மெலிசாக இருக்கும். அதை சீவி அதில் ஒரு துண்டு எடுக்கிறதுங்கிறது ரொம்ப லேசாக இருக்கும். சரியா, அதில் ஒரு துண்டு, இது 3 எடுத்துட்டு இந்த பகுதிகளை இந்த தாவர பகுதிகளை பயன்படுத்தி தற்காலிக வழுக்கிகளை தயாரித்து கொள்ளுங்கள். தற்கால வழுக்குகள்னு சொன்னால் நுணுக்கு காட்டியில் உங்களுக்கு தெரியும் தானே, நுணுக்கு காட்டியில் எப்படி பார்க்குறதுங்கிறதையும் நீங்கள் படிச்சிருப்பீங்களா இருக்கும். நுணுக்கு காட்டியில் ஒரு கிளாஸ் துண்டு மாதிரி இருக்கும், அந்த துண்டில் வச்சு அதை கவர் ஸ்லிப்பில் மூடி அப்படி தான் நம்ம நுணுக்கு காட்டியில் அவதானிப்போம் ஆசிரியர் உதவியோடு. அதை பார்த்தா இந்த இதில் கொடுத்துருக்கிற மாதிரி இப்படியான ஒரு தோற்றம் தான் நமக்கு தெரியும். சரியா, இதை பாருங்கள், வேறுபட்ட தாவர இலையங்கள் நுணுக்கு காட்டியில் தோற்றம் பெறுற விதம் தான் இப்படி இருக்குது. சரியா, இப்போ இதெல்லாம் பார்த்தா நமக்கு என்ன தோணுதுன்னு சொன்னால், தாவரங்களை அவதானிக்கும் போது அவற்றின் அமைப்பானது ஒன்றிலிருந்து ஒன்று வேறுபட்டு காணப்படுவது. இது 3ஐயும் பாருங்களேன், எல்லாம் ஒரே மாதிரி இல்லை, 3 ஒவ்வொரு விதமான தாவர களங்களாக காணப்படுது. சரியா, இது மூலமாக நம்ம என்ன அறிய முடியும்னு சொன்னால், ஒரு தாவரத்தூட்டோ ஒரு அங்கியூட்டோ உடலில் வித்தியாசமான வெவ்வேறு கல வகைகள் இருக்குங்கிறதையும் உணர முடியுது. ஆனால் இதில் இன்னொரு விஷயம் நம்ம கவனித்தோம்னா, பெரும்பாலுமே எல்லாம் ஒரே ஷேப்பில் இருக்குது. பாருங்களேன், இப்போ பக்கத்தில் உள்ள களங்கள் ஒரே மாதிரியான ஷேப்பில் காணப்படுதுங்கிறதையும் நம்ம இங்கே தெரிஞ்சுக்க முடியும். சரியா, இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் நமக்கு
இளையத்துக்கு ஒரு டெஃபினிஷன் வரைவிலக்கணம் ஒன்று கொடுக்குறாங்க. அது என்னன்னு சொன்னால், அங்கிகளின் உடலில் குறித்த ஒரு தொழிலை அல்லது பல தொழில்களை ஆற்றுவதற்காக சிரத்தல் அடைந்தும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இப்போ ஒரு அங்கியூட்டு உடல் எடுத்தால் அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட தொழிலை செய்கிறதுக்கோ இல்லைன்னா பல தொழில்களை செய்கிறதுக்கோ சிரத்தல் அடைதுங்கிறது சொல்கிறது என்னென்னா முதிர்ச்சி அடைஞ்சு காணப்படுறது. சரியா? ஒரு இளையம் வந்து அதில் காணப்படுற கலக்கூட்டங்கள் இருக்கும் தானே, அந்த கலக்கூட்டங்கள் வந்து ஏதாவது ஒரு தொழிலை செய்கிறதுக்கு சிரத்தல் அடைஞ்சு காணப்படும். சரியா? ஒரு தொழிலோ இல்லைன்னா பல தொழில்களோ ஆற்றுறதுக்கு சிரத்தல் அடைஞ்சு காணப்படும். அதுவும் பொதுவான உற்பத்தி தோற்றுவாயை கொண்டது. அதில் இந்த ஒரு இளையம் உருவாகிறது வந்து ஒரு களத்துல இருந்து தான். அந்த தோற்றுவாய் வந்து எல்லா களங்களுக்கும் பொதுவாக தான் இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இதுதான் இளையம்ங்கிறதுக்கான ஒரு வரைவிலக்கணம். அங்கிகளின் உடலில் குறித்த ஒரு தொழிலை அல்லது பல தொழில்களை ஆற்றுவதற்காக சிரத்தல் அடைந்தது. சிரத்தல்னா அது வந்து ஸ்பெஷலாக அதுக்காகவே உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறது. மெச்சுவர் ஆகிருக்கு. பொதுவான உற்பத்தி தோற்றுவாயை கொண்டதுமான களங்களின் கூட்டம் இளையம் எனப்படும். இதை வந்து பாடமாக்கி தான் ஆகணும். சரியா? இப்போ தாவர இலையங்களை வந்து நம்ம எப்படி வகைப்படுத்தலாங்கிறத பார்ப்போம். சரியா? இதுக்கும் ஒரு செயற்பாடு கொடுத்துருக்காங்க புக்கில். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வேர் 3 எடுத்துக்கிறோம். ஆலமரத்தோட்டு தாங்கும் வேர்னு சொல்லுவாங்க. ஆலமரத்தில் இருக்கிற அந்த தாங்குற வேரும், உங்களுக்கு தெரியும் என்ன, தாழையின் மிண்டி வேர், ரம்பையின் மிண்டி வேர். அந்த வேர் ஒவ்வொரு விதமாக இருக்குங்கிறதெல்லாம் படிச்சிருப்பீங்க சின்ன கிளாஸில். அப்போ அதில் வந்து இந்த 3 வகையான வேரை எடுத்து அதில் வந்து வளர்ச்சி அடைகிற உச்சிப்புற தோற்றத்தை அவதானிக்கணும். வளர்ச்சி அடைகிறேன்னா இப்போ அந்த வேர் வந்து எந்த சைடுக்கு வளர்ச்சி அடையும்? இப்போ கீப்பகமாக தானே வளர்ச்சி அடையும். அதில் வந்து இந்த நுனி இருக்க எந்த துண்டு வளர்ச்சி அடையுதோ அந்த நுனியை வந்து கைவில்லையை பயன்படுத்தி கொஞ்சம் நல்லா அவதானிக்க சொல்கிறாங்க. சரியா? இதை நீங்கள் அவதானிச்சிங்கன்னா என்ன பார்ப்பீங்கன்னு சொன்னால், இதில் அந்த வளர்ச்சி அடையக்கூடிய அடுத்தடுத்து வளர்ச்சி அடையக்கூடிய அந்த நுனிப்பகுதி வந்து கொஞ்சம் இளநிறமாகவும் மென்மையாகவும் இருக்கும். லைட்டான கலர்லையும் கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்கும். இதே இந்த அந்த நல்ல சிரத்தல் அடைஞ்ச பகுதின்னு சொல்கிறோம் அப்படின்னா மேற்பகுதி, அந்த வளர்ச்சி அடையாத பகுதின்னு சொல்கிறோம், அது வந்து கொஞ்சம் டார்க்காக கடும் நிறத்துலையும் கடினமாகவும் இருக்கும். சரியா? ரஃப்பாகவும் இருக்கும். நுணுக்கு காட்டியினூடாக அவதானிக்கப்பட்ட தாவரவேரின் நெடுக்கு முகம் கீழே காணப்படுகிறது. சரியா? நெடுக்கு வெட்டு முகம் வந்து இப்படி இருக்கு. அதுக்கு முதல்ல நெடுக்கு வெட்டு குறுக்கு வெட்டுனா என்னன்னு கொஞ்சம் சொல்லிடுறேன். இப்போ இப்படித்தானே இருக்குது. நம்ம மரம் ஒன்று எடுத்துக்கோமே இப்படி. சரியா? அது நேராகவே வரைஞ்சிடும். இப்படி இருக்கிற ஒரு இதில் நெடுக்கு வெட்டுங்கிறது இப்படி வெட்டினோம்னா, நம்ம நிலைக்குத்தா வெட்டும்போது இது எப்படி தெரியும்? இப்போ இப்படி நிலைக்குத்தா வெட்டிட்டு நீங்கள் இதில் ஒரு பாதியை எடுத்து பார்த்தீங்கன்னா அது இப்படி ஒரு செவ்வக ஷேப்பில் இப்படி தான் தெரியும். இது தான் நெடுக்கு வெட்டு முகம். குறுக்கு வெட்டுங்கிறது இப்படி வெட்டுறது. சரியா? அப்படின்னா இப்போ வட்டமாக இருக்கிறத இந்த சைடில் இப்படி வெட்டினோம்னா நமக்கு எப்படி தெரியும்? இப்படி மேலேருந்து பார்க்கும்போது ஒரு வட்டமாக தான் தெரியும். அதுதான் குறுக்கு வெட்டுன்னு சொல்கிறது. இது நெடுக்கு வெட்டுன்னு சொல்லணும். சரியா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அது பிறகு தேவைப்படும் இதுக்கும். அப்போ இது என்னென்னா நெடுக்கு வெட்டு முகம் தான் இதில் காணப்படுதுன்னு சொல்கிறாங்க. இதில் வந்து இங்கு A' என குறிக்கப்பட்டுள்ள பிரதேசத்தை நன்கு அவதானியுங்கள். அவற்றில் தொடர்ச்சியாக பிரிகையடைந்து வளர்ச்சி அடையக்கூடிய களங்கள் உள்ளன. அவ்வாறே B' என காட்டப்பட்டுள்ள பிரதேசத்தில் பல வேறுபட்ட களவகைகள் உண்டு என்பதை அவதானிக்க முடியும். இக்களங்கள் A' பகுதியில் அவதானித்த களங்களிலிருந்து சார்பளவில் வேறுபட்ட தோற்றத்தை அவதானிக்கலாம். A' பகுதியை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பகுதி. சரியா?
ஏன்னா வேர் முடி இருக்குது. வேர் முடி இல்லாமல் நான் சொல்கிறேன் இந்த துண்டு. சரியா? இது வந்து ஒரு இதுக்கும் இந்த பி டேஷ் இந்த பகுதிக்கும் ஒரு வித்தியாசம் காணப்படுது. உங்களுக்கு அது பார்த்தோன்னே விளங்கும்னு நினைக்கிறேன். இது வந்து இனிமேல் பிரிகை அடைந்து வளர்ச்சி அடையக்கூடிய களங்கள் இருக்கிற பகுதி தான் இது. இது வந்து பொதுவாக கொஞ்சம் இளம் நிறத்தோடையும் சாஃப்டானதாகவும் காணப்படும். இந்த பகுதியில் வந்து நிறைய களங்கள் காணப்படுது ஏற்கனவே. ஏன்னா ஏற்கனவே முதிர்ச்சி அடைஞ்சு வளர்ச்சி அடைஞ்ச பகுதி. இதில் பாருங்கள், இந்த ஆரஞ்சு கலரில் நீல கலர்லலாம் விளங்குது. இன்னும் களங்கள் இதில் காணப்படுதுங்கிறது தான் அர்த்தம். சரியா? இது வந்து கொஞ்சம் கடும் நிறமாகவும் கொஞ்சம் ரஃப்பாகவும் அப்படின்னா கடினமாகவும் காணப்படுதுன்னு சொல்கிறாங்க. சரியா? இப்போ இதில் இந்த பிரிகை அடைகிற ஆற்றலுக்கு ஏற்ப தாவர இலையங்கள் வந்து 2 வகையாக பிரிக்கலாம். பிரிகை அடைதல்னா அந்த 6வது பாடத்தில் கிரேட் 10 6வது பாடத்தில் படிச்சிருப்பீங்க. பிரிகை அடைதல்னா எப்படிங்கிறத. ஒரு களம் வந்து பிரிவடைஞ்சு நிறைய களங்களை உருவாக்குறது பிரிகை அடைகிறதுன்னு சொல்லலாம் பொதுவாக. அப்படி அந்த பிரிகை அடைஞ்சு புது களங்களை உருவாக்குற அந்த திறனுக்கு ஏற்ப இதை வந்து 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று பிரி இலையம், இன்னொன்று நிலை இலையம்னு சொல்லுவோம். சரியா? பிரி இலையம்ங்கும்போது அது ஒரு பேரை வச்சே நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். பிரி இலையம்னா பிரிகை அடையக்கூடிய இலையம். அப்படியா இருந்தால் இப்போ சாதாரணமாக இவ்வளோ நேரம் படித்த நாலேஜை வச்சு நீங்கள் யோசிச்சிங்கன்னா பிரிகை அடையக்கூடியதுன்னா இந்த நுனி துண்டில் உள்ள இதுக்களுக்கு தான் பிரி இலையம்னு நம்ம சொல்லுவோம். சரியா? மேலே உள்ள பகுதியை நிலை இலையம்னு சொல்லுவோம். சரியா? இங்கிலீஷில் பிரி இலையம்க்கு மெரிஸ்டெமேட்டிக் டிஷ்யூஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ பிரி இலையம் பற்றி அப்படின்னு என்னன்னு பார்ப்போம். சரியா? உயிர்ப்பாக இலையுறு பிரிவுக்குள்ளாகும் புதிய களங்களை தோற்றுவிக்கும் ஆற்றலுள்ள களங்களை கொண்ட கூட்டம் பிரிவிலையம் எனப்படும். இலையக்களங்கள் வியத்தமடையாத களக்கூட்டமாகும். தாவரத்தின் வளர்ச்சி இப்பிரிவிலையங்களின் செயற்பாடுகளினாலேயே நடைபெறுகின்றது. இப்போ பிரிகை அடைதல்னு சொன்னால் நான் சொன்னேன் என்னது, புதிய களங்களை தோற்றுவித்தல். அப்படியான அந்த புதிய களங்களை தோற்றுவிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உடைய இலையம் வந்து அது வந்து நம்ம பிரி இலையம்னு சொல்கிறோம். அதுக்குள்ள களக்கூட்டங்கள் இருக்கும். அந்த களக்கூட்டங்கள் வந்து புதிய களங்களை இன்னும் தோற்றுவிக்கக்கூடிய மாதிரியான ஆற்றலுடைய களங்களாக காணப்படும். சரியா? இந்த இளைய களங்கள் வந்து வியத்தமடையாத களக்கூட்டம். வியத்தம்னா மெச்சூர் இல்லாத அப்படின்னு சொல்லுவோம். மெச்சூரிட்டி இல்லாதன்னு சொன்னால் அது இன்னும் முதிர்ச்சி அடையலை அப்படிங்கிற மாதிரி. முதிர்ச்சி அடையாத ஒரு களக்கூட்டம். இந்த தாவரத்தின் வளர்ச்சி இந்த பிரிவிலையங்களின் செயற்பாடுகள்னால தான் நடக்குது. தாவரம் வந்து வளர்ச்சி அடைகிறதுக்கு இந்த பிரிவிலையங்கள் தான் ரொம்ப முக்கியமாகும். ஏன்னா இந்த களங்கள் வந்து இன்னும் புதிய களங்களை உருவாக்கி அது மூலமாக தான் தாவரத்தோட்டு வளர்ச்சியும் நடைபெறுதுன்னு சொல்கிறோம். இப்போ பிரியிலையங்கள்ட்டு இயல்புகளை பற்றி பார்ப்போம். ஒரு பிரியிலையம் எந்த மாதிரியான இயல்பை கொண்டிருக்கும்னு சொல்லி. பிரியிலையங்கள் பொதுவாக உயிருள்ள களங்கள்னு சொல்கிறோம். பிரியிலையங்களுக்கு உயிர் காணப்படும். அதே மாதிரி அளவில் சின்னதாக இருக்கும். பிரியிலையங்கள் வந்து மற்ற வகையான களங்களோட கம்பேர் பண்ணும்போது இது வந்து கொஞ்சம் அளவில் சின்னதாகவும் இருக்கும். ஏன் உயிருள்ள களம்னு சொல்கிறோன்னு சொன்னால், உயிர் இருந்தால் தான் அடுத்த தாவரத்தோட வளர்ச்சிக்கு இன்னொரு புதுவிதமான களங்களை தோற்றுவிக்கவும் முடியும். தாவரத்தோட வளர்ச்சிக்கும் உதவி செய்ய முடியுங்கிறது உங்களுக்கு விளங்கும். உயிருள்ள களங்கள்ங்கிறது இதில் நீங்கள் கேட்டால் எழுதணும். பிரியிலையங்கள்ட்ட இயல்புகள் கேட்டால் கட்டாயம் எழுதணும். அளவில் சிறிய உயிருள்ள களங்கள்ங்கிறது. களத்திடைவெளி அற்றவை. களத்திடைவெளிங்கும்போது இப்போ இப்படி களங்கள் இருக்குன்னு வைங்களேன். இங்கே சின்ன சின்ன களங்கள், இப்படி களங்களுக்கு இடையில இந்த இங்கே இருக்கிற இதுதான் களத்தோட்டு இடைவெளி. இப்படியான இடைவெளி அதில் பெரும்பாலும் இருக்காது. அப்படின்னா பக்கத்தில் க்ளோஸாக தான் இந்த களங்கள் காணப்படும்னு சொல்கிறாங்க. முனைப்பான ஒரு கரு காணப்படும். கருவுக்கும்போது இப்போ நம்ம ஒரு களத்தை எடுத்தோம்னா, தனி களம் ஒன்று எடுத்தோம்னா,
எல்லா களத்துலேயும் கட்டாயமாக ஒரு கரு காணப்படும். கருங்கும்போது நியூக்ளியஸ்ன்னு சொல்லுவோம். அது வந்து கட்டாயமாக காணப்படும். அதுதான் இந்த களத்தோட்டு செயற்பாடுகள் எல்லாத்தையும் நிர்ணயிக்கும்னு சொல்லுவாங்க. சரியா? எல்லாத்துலேயும்னா பெரும்பாலான களங்களில் ஒரு முனைப்பான கரு காணப்படும். அதே மாதிரி பிரியிலையங்கள்லேயும் அப்படி ஒரு முனைப்பான கரு காணப்படுங்கிறது சொல்லியிருக்காங்க. பெரிய புன்வெற்றிடம் காணப்படாது, ஆனால் சிறிய போலி புன்வெற்றிடங்கள் காணப்படும். புன்வெற்றிடம்னா என்னன்ட்டு இந்த புன்னகங்கள் படிக்கும்போது நீங்கள் படிச்சிருப்பீங்க. புன்வெற்றிடம்ங்கும்போது பாய்மங்களால் ஆக்கப்பட்டிருக்கும். அது வந்து வாட்டர் பேலன்ஸ்க்கு உதவி செய்யும்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். அது என்னென்ன அப்புறமேல் சொல்கிறேன். சரியா? அப்போ அந்த மாதிரியான பெரிய ஒரு புன்வெற்றிடம் அதில் காணப்படாது, ஆனால் சின்ன சின்ன போலி புன்வெற்றிடங்கள் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? பெருமளவிலான இலைமணிகள் காணப்படும். இலைமணிகள்னால் நம்ம மைட்டோகாண்ட்ரியான்னு இங்கிலீஷில் சொல்லுவோம். அதிகமான அதிகமான சுவாச செயற்பாடுகள் செய்கிறது இந்த இலைமணிகள்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. அது மூலமாக எனர்ஜி சக்தி வந்து பிறப்பிக்கப்படும்னு சொல்லி படிச்சிருப்போம். இப்போ இந்த பிரியிலையங்களுக்கு வந்து அது வந்து வளர்ச்சி அடையணும் தானே, வளர்ச்சி அடையவும் வேணும், அதே மாதிரி பிரிகை அடையவும் வேணும். அப்படி அதுக்கு வந்து அதிகமான சக்தி தேவைப்படும். பிரிகை அடைய வேணுங்கிறதுனால அதுக்கு அதிகமான சக்தி தேவைப்படும். அந்த மாதிரியான சக்தியை கொடுக்கறதுக்கு இதில் வந்து புன்னகங்களில் இலைமணி வந்து இருக்கிறது வந்து ரொம்ப உதவியாக இருக்கும். அதனால தான் இந்த பிரியிலையங்களில் பெருமளவிலான இலைமணிகள் காணப்படும்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது பச்சையொரு மணிகள் காணப்படாது. பச்சையொரு மணிகள்னு சொல்லும்போது அது வந்து ஒளித்தொகுப்பு செய்கிறதுக்கு தான் உதவியாக இருக்கும். இப்போ இந்த களங்களோ இலையங்களோ வந்து சிரத்தல் அடைஞ்சு, அதாவது வியத்தம் அடைஞ்சு இல்லாட்டி அதால் ஒளித்தொகுப்பு செய்ய முடியாது. அதனால அதில் பச்சையொரு மணிகளும் தேவைப்படாது. சரியா? ஒளித்தொகுப்புங்கும்போது நம்ம அதுக்கு தேவையான உணவை அதான் உற்பத்தி செஞ்சுக்கிறது தானே ஒளித்தொகுப்புன்னு சொல்கிறது. அப்படி அதுக்கு தேவையான உணவை அதால் உற்பத்தி செஞ்சுக்கொள்ள முடியாது. ஏன்னா அது இன்னும் வளர்ச்சி அடைஞ்சிட்டு தான் இருக்குது. இன்னும் ஒரு முதிர்ச்சி அடையாத ஒரு ஸ்டேஜில் தான் அது இருக்குது. தாவரம் வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கிறதுனால பச்சையொரு மணிகள் வந்து அதில் காணப்படாது. அடுத்தது இப்போ இந்த பிரியிலையங்கள் வந்து நம்ம 3 வகைப்படும். சரியா? 3 வகை என்னென்னு பார்ப்போம். 1வது உச்சி பிரியிலையம், 2வது இடைப்புகுந்த பிரியிலையம், 3வது பக்க பிரியிலையம். சரியா? எப்படின்னா உச்சி பிரிவிலையம்னா ஏபிக்கல் மெரிஸ்டம்னு சொல்லுவோம். இடைப்புகுந்த பிரிவிலையம்னா இன்டர்கலரி மெரிஸ்டம்னு சொல்லுவோம். பக்க பிரிவிலையம்னா லெட்டரல் மெரிஸ்டம்னு சொல்லுவோம். இதோட பேரை வச்சே உங்களால் சாதாரணமாக யோகிக்க முடியும் என்னன்ட்டு. உச்சி பிரிவிலையம்னா உச்சியில் காணப்படுறது, இடைப்புகுந்த பிரிவிலையம்னு சொன்னால் இடையில் காணப்படுறது, பக்க பிரிவிலையம்னா பக்கத்துலனா சைடில் காணப்படுறது அப்படிங்கிறது. சரியா? இப்போ இது என்னன்ட்டு நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த ஃபோட்டோவை கொஞ்சம் பார்த்தீங்கன்னா உச்சி பிரியிலையம் இந்த இருக்க உச்சியில் காணப்படுது. இடைப்புகுந்த பிரியிலையம் உச்சி பிரிவிலையம், இடைப்புகுந்த பிரிவிலையம் சைடில், இந்த பக்க பிரிவிலையம் சைடில் இருக்குது. சரியா? இடைப்புகுந்த பிரிவிலையம் வந்து இடையில் இருக்குது. இது என்னன்னு பார்த்தோம்னா தாவரங்களின் தண்டு வேர் என்பவற்றின் உச்சியிலும் கக்க வரம்பிலும் காணப்படும் உச்சி பிரியிலையங்களின் செயற்பாட்டினால் தாவரத்தின் உயரம் அதிகரிக்கும். தாவரங்களில் தண்டு இருக்குது தானே, ஒரு இதை வந்து நீங்கள் தண்டுன்னு நினச்சிங்கன்னா, இப்போ ஒரு தாவரத்தை எடுத்தோம்னா இது தண்டில் இந்த உச்சியில் தான் அடுத்தடுத்த இலைகளோ கொப்புகளோ வளரும். சரியா? அந்த உச்சியில் வேர் இருக்குது தானே, வேர் எடுத்தோம்னா வேர் இப்படி கீழ்ப்பக்கமாக வளர்ந்துட்டு போவோம். அது அந்த உச்சியில் கக்க வரம்புனா அரும்பு தெரியும் தானே, மொட்டுன்னு சொல்லுவோம். இதில் காணப்படுற ஒரு பிரிவிலையம் தான் உச்சி பிரிவிலையம்னு சொல்லுவோம். சரியா? இந்த உச்சி பிரிவிலையம் மூலமாக அந்த தாவரத்தோட்டு உயரம் அதிகரிக்கும். சரியா? புது வகையான களங்கள் உருவாகிறது மூலமாக அதில் வந்து உயரம் வந்து அதிகரிக்கும்னு சொல்கிறோம். அடுத்தது இடைப்புகுந்த பிரிவிலையம். இடைப்புகுந்த பிரிவிலையத்தை பற்றி நம்ம பார்த்தோம்னா அதுக்கு ஒரு பொதுவான எக்ஸாம்பிள் சொல்கிறோம். மூங்கில் பார்த்துருப்பீங்க நீங்கள் எல்லோரும். மூங்கில்ங்கும்போது
இப்படி இருக்கும். அதில் இடையில இடையில இந்த இப்படி ஒரு கணு காணப்படும். கணுக்கள்னு சொல்லுவோம். அது எப்படின்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லாருமே பார்த்துருப்பீங்க மூங்கில் எப்படி இருக்கும்ன்ட்டு. சரியா? அப்போ அந்த தண்டில் வந்து கணுக்கள் காணப்படுறது தான் இடைப்புகுந்த பிரிவிலையமில் காணப்படுற ஒரு ஸ்பெஷலான விஷயம். இந்த பிரிவிலையங்கள் செயற்பாடுனால, இடைப்புகுந்த பிரிவிலையம் அப்படிங்கிற இதோட செயற்பாடுனால இந்த கணுக்களுக்கு இடையிலான இந்த டிஸ்டன்ஸ், இந்த இடைவெளி வந்து நீளம் அதிகரிக்கும்னு சொல்லுவாங்க. சரியா? இப்போ இந்த ரெண்டு சைடில் இருக்கிறதுனால அந்த இடைப்புகுந்த பிரிவிலையம் இந்த ரெண்டுக்கு இடையிலான நீளம் வந்து அதிகரிக்கும். சரியா? பெரும்பாலும் இது வந்து புல் தாவர குடும்பங்களில் தான் காணப்படும்னு சொல்கிறாங்க. புல் தாவரங்கள்ங்கும் போது இப்போ மூங்கிலும் ஒரு புல் தாவரம் தான், அது உங்களுக்கு தெரியும். வேறு ஏதாவது நீங்கள் இப்போ ரோட்டில் போகும்போதெல்லாம் பார்த்துருப்பீங்க, சான்சஸ் இருக்குது அதிகமாக. புல் தாவரங்களில் வந்து இந்த மாதிரியான கணுக்கள் காணப்படும். அப்படி கணுக்கள் காணப்பட்டாலே அதில் கட்டாயம் இந்த இடைப்புகுந்த பிரிவிலையம் காணப்படும், அது விட்டு நீளத்தை அதிகரிக்கிறதுக்கு. சரியா? அடுத்தது பக்கப்பிரிவிலையம் பற்றி பார்ப்போம். பக்கப்பிரிவிலையம் எப்படின்னு சொன்னால், தாவர தண்டு மற்றும் வேரில் பக்கப்பிரிவிலையம் காணப்படும். தண்டுலையும் வேர்லையும் தான் அந்த பக்கப்பிரிவிலையம் காணப்படும் சொல்கிறாங்க. தாவரத்தின் நிலைக்குத்து அச்சுக்கு சமாந்தரமாக இந்த இலையம் அமைந்துள்ளது. சரி, இப்போ ஒரு தண்டுலையும் இது தண்டுன்னு எடுத்துக்கோங்களேன். இந்த தண்டுலையும் வேர்லையும் நிலைக்குத்து அச்சுனா இது தான் நிலைக்குத்து, கொஞ்சம் கோணலாக போகுது. சரியா? நிலைக்குத்து அச்சுக்கு சமாந்தரமாக தான் இந்த இலையம் காணப்படும். அப்படின்னு சொன்னால் இந்த சைடில் இப்படி தான் காணப்படும். இந்த இலையம் பக்கப்பிரிவிலையம் வந்து இப்படி தான் காணப்படும் சொல்லணும். இருவித்திலை தாவரத்தண்டு பக்கப்பிரிவிலையமாகிய மாரிலையம் பற்றி நம்ம பிறகு படிப்போம். சரியா? தாவரத்தோட்ட தண்டில் வந்து மாரிலையம்னு ஒன்று இருக்குது. அது வந்து இந்த மாதிரி பக்கப்பிரிவிலையம் தான், அது இப்படி தான் காணப்படுது. அதனால அந்த இலையம் காணப்படுறதுனால சுற்றளவு, ஒரு தண்டோட சுற்றளவு அதிகரிக்கும். இந்த மாதிரி இங்கிட்ட இந்த பக்கம் தான் அதோட ஃபோர்ஸ் இருக்கும், அதனால அந்த தண்டோட சுற்றளவு அதிகரிக்கும். தண்டுக்கு மட்டும் இல்லை, வேருக்கும் இதே மாதிரி தான் நடக்கும். சரியா? அதுதான் பக்கப்பிரிவிலையம்னு சொல்கிறது. ஸோ அப்போ பிரிவிலையங்கள் பற்றி அவ்வளோ தான் இருக்குது. அடுத்து படிக்க வேண்டியது நம்ம நிலை இலையம். நிலை இலையம் பற்றி நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். சரி, அது வரைக்கும் அப்போ தேங்க்யூ.